صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே கால்நடைகள் சம்பந்தமாக ஒட்டகம் குறித்தும் பசுமாடு குறித்தும் சென்ற தொடர்களிலே நாம் பார்த்து வந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கால்நடைகள் சம்பந்தமாக அல் குர்ஆனிலே பஹீமத்துல் அன்ஆம், சாதுவான கால்நடைகள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். சாதுவான கால்நடைகள் என்று சொன்னால் 3 கால்நடைகளை மட்டும்தான் குறிக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். ஆடு, மாடு, ஒட்டகம். ஹஜ்ஜி பெருநாள் அன்று, ஈதுல் அல்ஹா அன்று இந்த 3இல் ஒன்றைத்தான் நாம் குர்பானி கொடுக்கின்றோம் அல்லாஹ் ஒருவனுக்காக. இந்த 3 பிராணிகளிலே 8 வகைகள் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே கூறுகின்றார். சமானியத்து அஸ்வாஜின், 8 வகைகள். ஆடை நாம் எடுத்துக்கொண்டால் செம்மறி ஆடு, அதிலே 2 வகை, ஆண் பெண். வெள்ளாடு, அதிலே 2 வகை, ஆண் பெண், 4ஆக ஆகிவிட்டது. மாடுகளை நாம் எடுத்துக்கொண்டால் அதிலும் ஆண் பெண் 6. ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டால் அதிலும் ஆண் பெண், மொத்தம் 8 வகைகள். இந்த 8 வகை பிராணிகளுக்குத்தான் பஹீமத்துல் அன்ஆம், சாதுவான கால்நடைகள் என்று இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த சாதுவான கால்நடைகள் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் பல வகையான நன்மைகளை வைத்திருக்கின்றார். அனைத்து மதத்தவர்களுக்கும், அனைத்து சமுதாயத்தவர்களுக்கும், அனைத்து நாட்டவர்களுக்கும், அனைத்து நிறத்தவர்களுக்கும், அனைத்து மொழியினை பேசக்கூடியவர்களுக்கும் இந்த கால்நடைகள் மூலமாக பல வகையான பலன்களும் நன்மைகளும் பயன்பாடுகளும் அல்லாஹ் வழங்கிக் கொண்டே இருக்கின்றான் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. وَإِنَّ لَكُمْ فِي الْأَنْعَامِ لَعِبْرَةً نُسْقِيكُم مِّمَّا فِي بُطُونِهَا وَلَكُمْ فِيهَا مَنَافِعٌ كَثِيرَةٌ وَمِنْهَا تَأْكُلُونَ وَعَلَيْهَا وَعَلَى الْفُلْكِ تُحْمَلُونَ. தெளிவாக சொல்லுகின்றார். இந்த கால்நடைகளிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இந்த கால்நடைகள் மூலமாக இறைவன் உங்களுக்கு பாலை புகட்டுகிறான், அதிகமான பயன்களை தருகிறான், உணவை தருகிறான், அதாவது இறைச்சி உணவை தருகிறான், சுமைகளை சுமப்பதற்காக நீங்கள் அதை பயன்படுத்துகின்றீர்கள் என்று 4 வகையான பயன்களை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இந்த கால்நடைகள் மூலமாக அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கின்றார். பால், முதலாவதாக பாலை நாம் எடுத்துக்கொள்வோம். கால்நடைகள் மூலமாக அருந்துவதற்கு மனித சமுதாயத்திற்கு பால் கிடைக்கிறது. இந்த பால் கால்நடைகளிலே எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார்.
அந்த வார்த்தைகளை வைத்துக் கொண்டுதான் விஞ்ஞானிகள் கால்நடைகளை ஆய்வு செய்கிறார்கள். வியப்பிற்கு உச்சிக்கே அவர்கள் சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 16வது அத்தியாயம் 66வது வசனத்திலே பால் எவ்வாறு உற்பத்தி ஆகிறது என்பதை குறித்து தெளிவாக பேசுகின்றார். கால்நடைகளிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. நுஸ்தீக்கும் மிம்மாஃபி புத்தூனிகி, அவைகளின் வயிறுகளிலிருந்து உங்களுக்கு நாம் புகட்டுகின்றோம். மின் பைனி ஃபர்சின் வதமின் லபனன் ஹாலிசன், சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் இருந்து தூய்மையான பாலை உங்களுக்கு நாம் புகட்டுகின்றோம். சாணம், இரத்தம், இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதியிலிருந்துதான் பால் உற்பத்தி ஆகிறது. ஒரு பாத்திரத்துல கீழே கொஞ்சம் ரத்தத்தையும் அப்புறமா பாலையும் மேல கொஞ்சம் சாணத்தையும் போட்டால் மூன்றும் தனித்தனியாக இருக்காது, மூன்றும் ஒன்றாக கலந்துவிடும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கால்நடைகளின் வயிறுகளிலே 3 பகுதிகளாக பிரித்து கீழே இரத்தம் மேலே சாணம், இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் பால் உற்பத்தி ஆகிறது. அந்த பாலை நாம் எடுத்து பார்த்தால் சாணத்தின் வாடையோ இரத்தத்தின் வாடையோ அதிலே நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சரி, அந்த பாலிலே சாணம் கலந்திருக்குமா என்றால் அதுவும் கிடையாது. இரத்தம் கலந்திருக்குமா என்றால் அதுவும் கிடையாது. தூய்மையான பாலை அல்லாஹ் நமக்கு சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடைப்பட்ட நிலையிலே உருவாக்கி தருகிறான் என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. விஞ்ஞானிகள் இந்த கால்நடைகளின் வயிறுகளை ஆய்வு செய்கிறார்கள். அதனுடைய வயிறுகளிலே 4 அறைகள் இருப்பதாக கண்டுபிடிக்கிறார். இந்த 4 அறைகள் இருப்பது இறைவன் கூறுகின்ற பகீமத்துல் அன்ஆம், சாதுவான கால்நடைகள் பிராணிகள் என்று எவைகளை குறித்து அல்லாஹ் பேசுகின்றானோ அந்த 3 பிராணிகளில் மட்டும்தான் ஒவ்வொன்றைக்கும் வயிறுகளிலே 4 அறைகள் இருப்பதாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள். இந்த ஆடு, மாடு, ஒட்டகம் இதை தவிர மற்ற எந்த கால்நடைகளிலும் இந்த 4 அறைகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறவே இல்லை. ஏனென்றால் இந்த 3இல் மட்டும்தான் இந்த அறைகள் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு அறையின் பெயர் ரெட்டிகுலம், 2வது ரூமன், 3வது ஓமசம், 4வது அபோமசம். இந்த 4 அறைகள் இந்த 3 பிராணிகளுடைய வயிறுகளிலே இறைவன் அமைத்திருக்கிறான் என்று விஞ்ஞானிகள் சொல்லி காட்டுவார்கள். மற்ற எவைகளுக்கும் இது கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், கால்நடைகளில், கால்நடைகள் தான் எல்லா கால்நடைகளும் அல்ல, இஸ்லாம் கூறுகின்ற கால்நடைகள், ஆடு, மாடு, ஒட்டகம், இவைகளிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கால்நடைகள் புலி, வயல், பயிர் வகைகளைத்தான் அது சாப்பிடுகிறது, உணவாக உட்கொள்கிறது. அந்த உணவை மென்று விழுங்கியதும் நேரடியாக ரூமன் என்று சொல்லப்படுகின்ற மற்றும் ரெடிகுலம் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளிலே அவைகள் சேமிக்கப்படுகிறது. ஆடோ, மாடோ, ஒட்டகமோ புற்களையும் பயிர்களையும் சாப்பிட்ட பின்னால் வயிறு நிரம்பிவிட்டால் அந்த பிராணிகள் அப்படியே உட்கார்ந்து கொள்ளும். கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். வயிறு முழுமையாக ஆகிவிட்டால் அந்த பிராணிகள் நின்று கொண்டோ ஓடுவதோ நடப்பதோ செய்யாது. அவைகள் தானாக தரையிலே அமர்ந்துவிடும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்று சொல்வதை போன்று இந்த பிராணிகள் வயிறார சாப்பிட்டு விட்டால்
தரையில் அமர்ந்து அவைகள் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கின்றன. அந்த ரெடிகுலம் போன்ற பகுதிகளில் சேமிக்கப்பட்ட உணவு மற்ற 2 பகுதிகளான ரூமன், ஓமசம் என்ற பகுதிகளுக்கும் தள்ளிவிடப்படுகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக இந்த 3 கால்நடைகளில் மட்டும்தான், 3 கால்நடைகள்ல 8 வகைகள் இருக்கிறது. ஆண் பெண் ஆடுகள்ல மட்டும் செம்மறி ஆடு, வெள்ளாடு. இந்த 3 வகையான கால்நடைகளில் இந்த 4 பகுதிகள் அதனுடைய வயிறுகளிலே அமைக்கப்படுகிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றான். இந்த கால்நடைகளிலே உங்களுக்கு படிப்படை இருக்கிறது, நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் என்பதாக அந்த வசனங்கள் சொல்லுகிறது. இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பாக வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம். அல்லாஹ் அல் குர்ஆனை சிந்தித்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய நல்லவர்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد